ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் திருப்பதிக்கு போகிறப்ப இந்த வீடியோ எடுத்தது. திருப்பதியிலேருந்து மேலே ஏறுறப்போ செக்கிங் பண்ணுற இடத்துல எடுத்திருக்கோம். இந்த இது செக்கிங்கில் பஸ்லேயோ வேன்லேயோ எதில் போனாலும் கீழே இறக்கி விட்டுட்டு நம்ம பேக்லாம் ஒரு இது மாதிரி இருக்கும், அதில் போட்டு செக் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று பேக்குள்ளே இருக்கான்னு சொல்லி பார்க்குற இடம். அந்த மாதிரி நம்மளையும் செக்கப் பண்ணி தான் மேலேயே ஏற்றுவாங்க திருப்பதி மலைக்கு. அந்த இடம்தான் இது, மலை ஏறுற இடம். இது மலையில் ஏறிக்கிட்டு இருக்கப்போ எடுத்த வீடியோ தான். மலையில் போகிறப்ப ஃபுல்லாக அப்படியே பசுமையாகவே தான் இருக்கும். ஃபுல்லாக மேலே கீழேருந்து மேலே வரைக்கும் எப்படியும் ஒரு 15 கிலோமீட்டராவது இருக்கும். 15 கிலோமீட்ரு கன்ஃபார்மாக இருக்கும். போகிறதுக்கே 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். மலையில் இந்த மாதிரியெல்லாம் டெக்கரேஷன், இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா வசதியும், போகிறதுக்கு ஒரு வழி, வர்றதுக்கு ஒரு வழி. எவ்வளோ பசுமை நிறைந்த காடு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஒரு வீடியோ எடுத்தோம். சாமி பார்க்குறதுக்கு தான் 12 மணி நேரம் ஆயிடுச்சு திருப்பதியில் சாமி பார்க்குறதுக்கு. வாந்தி வருதுன்னு சொல்லி படுத்து கிடக்காங்க, மயக்கமாக வருதுன்னு சொல்லி. 1 மணி நேரம் ஆயிடுச்சு போகிறதப்போ, 3/4 மணி நேரம். அப்போ நம்போது கொஞ்சம் நேரம் வெளிச்சமாக இருந்துச்சு, கொஞ்சம் நேரம் இருட்டாயிடுச்சு. மேலே ஏறி முடிக்கையில் கரெக்டாக 6:30 மணி ஆயிடுச்சு. 4 மணிக்கு தான் போய் இறங்கணும் திருப்பதி கீழே. 6 மணி ஆயிடுச்சு, 6:30 ஆயிடுச்சு. போய் குளிச்சுட்டு செஞ்சுட்டு போனால் 9 மணிக்கு போய் கேட்டால் சாமி பார்க்குறதுக்கு ஃப்ரீ தரிசனத்துக்கு வழி கேட்டால் காலையில் 6 மணிக்கு தான் சொல்லிட்டாங்க. பிளாட்பாரத்துலேயே உட்காந்துருந்து செஞ்சுட்டு, திருப்பதி இடம் எல்லாமே கோயில் புண்ணிய இடமாக தான் இருக்கும். ரோட்டில் இருக்கிற இடத்துக்கு தான் அந்த மாதிரி சொல்கிறோம். நம்ம பிளாட்பாரம்ன்றதுலாம் கிடையாது, மக்கள் நடமாட்டம் தான். ஒரு வீடு கூட அங்கே இருக்காது. அப்படின்னும்போது அதை பிளாட்பாரம்னு சொல்கிறோன்னு நினச்சிடாதீங்க. ஃபுல்லாக மலையோட இடம்தான். அந்த மாதிரி ரோட்டில் கடைக்கிட்டே உட்காந்துருந்துட்டு அப்படியே கரெக்டாக 1 மணி இருக்கும். அந்த டைமிங்கில் 12:30 மணி இருக்கும். அப்படியே திறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த டாக்ஸிக்காரங்களாம் அங்கே ஃபுல்லாக இருப்பாங்க. அங்கே போய் இறக்கிவிட, இங்கே போய் இறக்கிவிடன்னு அலையிறதுக்கு நின்றுட்டே வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவங்க கரெக்டாக வாங்க தரிசனத்துக்கு திறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஒரு டீ குடிச்சிக்கிருக்க கேப்பில் குளிர் நடுங்கு செம்ம, தாங்கவே முடியலை. அதனால தான் நல்லதா போச்சுடா சாமின்னு சொல்லிட்டு 6 மணிக்குன்னு சொல்லிக்கிருந்தாங்க. 6 மணிக்கு நம்ம அந்த இடத்துக்கு போய்க்கலாம் ஃப்ரீ தரிசனத்துக்குன்னு சொல்லி நாங்கள் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிக்கிருந்தோம். ஃபுல்லாக மலை தான். மலையிலேயும் அந்த மாதிரி வழி வழியாக வச்சு செஞ்சு கட்டி வச்சுருக்குறாங்க. பாதி இடத்துல மண் இருக்கும். எவ்வளோ ஒரு இது பண்ணி வச்சுருக்காங்க போகிறதுக்கு வர்றதுக்கு. ஆனால் நிறையா விலங்குகள்லாம் உள்ளே நிறைய இருக்கும். நம்ம கண்ணுக்கெல்லாம் ஆனால் தெரியாது. இருந்தாலும் வெளியில் வரதான் செய்யும் விலங்குகள். மான் பார்த்ததாக சொன்னாங்க ஒருத்தவங்க. செங்கோரங்க, அது பேர் என்னது, செங்கோரங்கா கருங்குரங்கான்னு தெரியல. உடம்பு முழுக்க வெள்ளையாக இருந்துச்சு, முகம் மட்டும் கரையாக இருந்துச்சு. அந்த குரங்கு பார்த்தாங்க. சாமி பார்க்குறப்போ வெயிட் பண்ணிக்கிருந்த இடம்தான். 3 இடம் வெயிட் பண்ணி போனோம். அரை மணி நேரம் 2 இடத்துல. ஒரு இடத்துல 3:30 மணி நேரம். சாமி பார்க்குற இடத்துக்கு பக்கத்தில் 3:30 மணி நேரம். ஆனால் நல்லா பரவாயில்ல. எல்லாருமே வேலை செய்கிறவங்க எல்லாருமே அந்த இதுக்குன்னு பிரித்து விட்டு செஞ்சு நல்லா பாதுகாப்பாக செஞ்சு, ஆனால் நடந்துக்கிட்டே இருக்கணும். குறைஞ்சது திருப்பதியை பார்க்க நினைக்கிறவங்க 4 கிலோமீட்டராவது நடந்து தான் நம்ம சாமி பார்க்க முடியும் அதுக்குள்ளே. ஆனால் நல்லா இருந்துச்சு. எங்கள் பாப்பா